ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 days vlog தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்ட்டு சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம். விஜயுடைய வந்து அண்ணன் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்டு பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா 3 month வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்காகவும் வந்து மந்த்லி ஃபோட்டோஷூட்டும் வந்து எடுக்க வேண்டியதும் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி கூட தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். வெளியிலலாம் வந்து எங்கேயும் அவுட்டிங் போகலை, வீட்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். வீட்லேயே வந்து சும்மா டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணி கேக் கட் பண்ணி அண்ட் வந்து ஸ்பெஷல் பிரியாணியோட டின்னர் சாப்பிட்டு இந்த டே வந்து முடிச்சிடுவோம். ஸோ மார்னிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா அப்பா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்னால் பிரியாணி ரெசிபி வீடியோ வந்து போட முடியல, ஏன்னா விஜய் வந்து வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்து ஆகுது. நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இப்போ வந்து ஒரு 3 o'clock ஆகுது. இப்போ வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அக்கா வந்திருந்தா, ஸோ அக்காவும் வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நடுவில் வேறு இந்த குட்டீஸ் வந்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. டெக்கரேஷன் பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி. பட் அதுவும் நல்லா தான் வந்து ஜாலியாக போச்சு. ஸோ டெக்கரேஷன் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். கேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதும் அக்காவும் அம்மாவும் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஃபேமிலி ஃபோட்டோஸ், அப்புறம் கப்புள் ஃபோட்டோஸ், இது எல்லாமே வந்து எடுத்தோம். நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செலிப்ரேஷன் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா செஞ்ச பிரியாணியை வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, நாங்கள் வந்து வெளியில் அவுட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காது. இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுற அந்த ஒரு ஃபீலே வந்து இதுவே வந்து நல்லா தான் போச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக பாப்பாவுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து காட்டிடுறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு பிளாங்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் டவலு, பாப்பாவுடைய யூரின் மேட் வந்து ஒரு 3 வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து காட்டன் டவலும் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் டவல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அவுட்டிங்லாம் வந்து போனால் இந்த ஃபீடிங் டவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து போடுறதுக்காக இந்த நியூ ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து நாளைக்கு போகும்போது போடுறதுக்காக எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஹெட்டு, ஹேண்டு, லெக், சாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு ட்ரெஸ். இதுவும் வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் தான் வந்து நிறைய தேவைப்படும். சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்து இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஸோ மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ட்ரெஸ்ஸு மட்டுமே வீட்டுக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு கர்ச்சிப் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பேம்பஸ்ஸு அண்ட் பாப்பாவுக்கு வந்து தலைக்கு குளிக்க வச்சோம் அப்படின்னா காரம்லாம் வந்து ஊற்றுவோம் நாங்கள். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வைப்ஸு, அப்புறம் பாப்பாவுடைய பாத் ஐட்டம், நாசல் ட்ராப்பு, நெயில் கட்டை, இது எல்லாமே வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக பாப்பா தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருவேன். சரி எதுனா வந்து மறந்துட்டோம் அப்படின்னா வந்து அங்கே போய்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு இதெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து கிளம்ப வேண்டியதான். மார்னிங் வந்து ஒரு 4 o'clock வந்து எழுந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஊருக்கு போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டோம். பாப்பா வந்து அரை தூக்கத்தில் வந்து இருக்கான். ஸோ போகும்போது வந்து எழுந்துப்பான். இங்கேருந்து வந்து அப்பா வந்து ஆட்டோவில் தான் வந்து கூப்பிட்டு போய் கோயம்பேடில் வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து போயிடுவோம். ஸோ நான் ஊருக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஊருக்கு வந்தாச்சு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து மற்ற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் பாப்பாவுக்கு வந்து 3rd month பேபி ஃபோட்டோஷூட் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமு. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து க்ளோஸில் வந்து இருந்துச்சு, செவுர் வந்து இருந்துச்சு. அந்த சைடில் வந்து உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த சைடில் தான் வந்து வாசல் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரூம் வந்து எங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு வந்து செவுர் வந்து பூசிட்டு இந்த சைடு வந்து வாசக்கால் வந்து வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கதவெல்லாம் வந்து போடணும். எல்லா கதவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கதவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது ரூம் வந்து எல்லாமே செட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 3rd month பேபி ஃபோட்டோஷூட்டு டெக்கரேஷன் வந்து பண்ணுறது பார்த்துடலாம்.